ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் டு டார்கெட். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்துறோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த 22,800 ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் பாட்டம் ஒர்க் ஆகலை. ஆனால் என்ன என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி நல்லாவே கீழே கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது எது சொல்ல வருதுன்னா ட்ரிபிள் பாட்டம் ஒர்க் ஆகாதுங்கிறத சொல்ல வருது. ஸோ அதனால 1000 பாயிண்ட்ஸ் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த ட்ரிபிள் பாட்டம் நாட் வேலிடு. ட்ரிபிள் பாட்டம் நம்ம எங்கே பை கொடுத்துருந்தோம்னா 23,800 பை கொடுத்துருந்தோம். இந்த 23,800 பை கொடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் 150 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அன்னைக்கு லெவல் பிரகாரம் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு லெவல் பிரகாரம் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கீழே உடச்சி ட்ரேட் ஆனனால இந்த ட்ரிபிள் பாட்டம்ங்கிறது இப்போ நம்ம நாட் வாலிடாக கன்சிடர் பண்ணோம். ஸோ அதனால நம்ம இந்த ட்ரிபிள் பாட்டமை எடுத்துருவோம். இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட பேட்டர்ன் சைஸ் 220 பாயிண்ட்ஸு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிற பட்சத்தில் பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இது 20 பாயிண்ட்ஸ் 220 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த பேட்டர்ன் ஒருவேளை ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அப்படியே ரிவர்ஸில் ட்ரேட் நடக்கும். இல்லாமல் நேற்று இன்னொரு இது என்ன சொல்லியிருந்தோம்னா இங்கே புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த புல்லிஷ் பேட்டர்ன் மேலே பிரேக் அவுட் கொடுக்காம கீழே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இது மேலே பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சுன்னா புல்லிஷாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். இதை கீழே பிரேக் அவுட் கொடுத்தனால இந்த பேட்டர்ன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா புட் சைடு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நாளைக்கு நம்ம ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் எடுத்து 150 பாயிண்ட் 200 to 220 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரேலி ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இது ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டுருங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஓவராலாக நம்ம இப்போ ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓவராலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பியர் ட்ரெண்டில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஓவராலாக என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நமக்கு எங்கே செல்லு விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,100லேயே நமக்கு செல்லு விழுந்துருச்சு. இந்த பேட்டர்னோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பாயிண்ட்டு. சாரி இந்த பேட்டர்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 பாயிண்ட்ஸு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு 1300 பாயிண்ட்ஸ் இறங்கிருச்சு. ஸோ இப்போ இன்னும் ஒரு 700 பாயிண்ட்ஸ் இறங்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கே சப்போர்ட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 22,400 பக்கம் நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம். அது இப்போதைக்கு லெவலு. என்னதான் இது பியரிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் சின்ன பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு கொடுத்த ட்ரேடை வச்சு நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க ட்ரெண்ட் லைன் வச்சு நீங்கள் மேலே க்ளோஸ் ஆகுதா கீழே க்ளோஸ் ஆகுதான்னு அதை வச்சு என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.